செஞ்சிடலாம் இல்லையா? அதனால சார் நெடுஞ்செழியன் சார் ஐயா மணி 8:15 ஆகி போச்சு. நீங்க மீட்டிங் ஆரம்பிங்க. ஐயா ஜெகதீஷ் ஐயா லைன்ல இருக்காரா? அவருதான் ஹோஸ்ட் பண்ணுங்க. ஐயா இருக்காரா? மேடம் இருக்காங்களா? மணி 8:15 ஆகி போச்சு. ஐயா லீடர் ஐயா யார் லைன்ல இருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மணி 8 ஆச்சா? ஆரம்பிங்க ஆரம்பிங்க. நன்றி நன்றி. டீச்சர் வந்துட்டாங்க. சரி. ஓகே, இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம சீனிவாசன் சாருடைய மீட்டிங் தான். ஒரு ரெக்கார்ட் போட்டேன். ஓகேயா? குட் ஆஃப்டர்நூன் நண்பர்களே, மீண்டும் ஒரு இனிய மாலை பொழுது. அதுல இது ஒரு ஸ்பெஷல். என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு புதுசா ஒன்று வேர்ல்டு குயிக் வச்சிருக்கக்கூடிய வேலூர்ல இருந்து மிஸ்டர் சீனிவாசன் சார் வந்திருக்காரு. சாருடைய தனி ஆரவாரம் இன்னைக்கு. ஏன்னா முதல்ல ஒரு 2 மீட்டிங் வந்தாரு. என் கூட ஒரு நாள் பேசினாரு, வனிதாமா கூட ஒரு நாள் பேசினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தனி ஆரவாரம் பண்ண வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா நம்ம அத்தனை பேரும் அவரை வாழ்த்தி அவருடைய அவர் சொல்ல வரக்கூடிய ப்ராடக்ட் நாலேஜை நம்ம அதை எடுத்துக்கிட்டு அது நம்ம டீமுக்கும் கொடுக்கணும். அவரு கொஞ்சம் நல்லா பேசாரு. அது அப்பயே நம்ம எமரால்டு சார் சொன்னாரு. 6 மணி மீட்டிங்ல அவரை பத்தி பெருமையா பேசிட்டாரு எமரால்டு சார். அந்த அளவுக்கு உள்ள ஒருத்தருடைய நாலேஜ் நம்ம எடுத்துக்கலாம். அவர் எப்படி பேசுறாருன்னு பாத்துக்கலாம். இல்ல அவர்கிட்ட நம்ம அவர் என்ன ப்ராடக்ட் வச்சிருக்காரு, இல்ல ஒன்று வேர்ல்டு குயிக் எங்க இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீ கேட்டுக்கலாம். முதல்ல நம்ம அவரை வெல்கம் பண்ணுவோம். கொஸ்டின்ஸை லாஸ்டா பண்ணிக்கலாம். வாங்க சீனிவாசன் சார், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன் சார். சீனிவாசன் சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க. சரி சார். ஒரு நிமிஷம் அப்புறம் மீட் பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம். இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ரைட் சார், வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இந்த ஆர்சிஎம்ல பாத்தீங்கன்னா என்னுடைய பெயர் ஸ்ரீனிவாசன். நான் வேலூர்ல விநாயகா ஸ்டோர்ஸ் இது ஒண்டர் வேர்ல்டு குயிக் வச்சுட்டு இருக்கேன். இதனுடைய ஆரம்பம் பாத்தீங்கன்னா நம்ம இது பணப்பாக்கம் நெமிலி பாபு சார் தான் இது பண்ணாரு. பணப்பாக்கம் கிருஷ்ணா சாரு இது கவுண்டர்ல பாத்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னுடைய வியாபாரம் பண்ணணும்ன்ற ஒரு நோக்கத்தை ஏற்படுத்துறது பாத்தீங்கன்னா நெமிலி பாபு சார் தான். அவர் தான் சார் நீங்க எடுத்து பண்ணலாம், இந்த மாதிரி சிஎம்சி நிறைய பேர் நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்குறதுக்காக இவ்வளவு தொலைவு வராங்க, நீங்க இந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்து நீங்க பண்ணீங்கன்னா நல்ல ஒரு இது இருக்கும் சார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப கூட எனக்கு இதுவா இல்லை. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வழிகாட்டுதல் பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவி தான். என்னுடைய மனைவி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. சரி நம்ம எடுத்து பண்ணலாம், ஏன்னா எனக்கு 2-3 பிசினஸ் இருக்கு. இருந்தாலும் என்னுடைய மனைவி நல்லா சப்போர்ட்டிங் பண்ணாங்க. இல்ல நம்ம எடுத்து பண்ணலாம், எந்த அளவுக்கு போதும், மளிகை பொருட்களை தானே, மற்றவங்களுக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கோம், அது நல்ல ஆரோக்கியமான பொருட்களை நம்மளுக்கு உணர்ந்தணும், அந்த நம்ம உணர்ந்ததை மற்றவங்களுக்கு எடுத்து இது பண்ணணும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிங்கா இது பண்ணதுனால நம்ம ஜெகதீஷன் சார் நம்ம என்னுடைய மிஸ்ஸஸ் சுஜாதான்ட்டு அவங்கள மீட் பண்ணி நம்ம ஷாப் ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா சில ஷாப்ல நான் இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா உள்ளதான் வச்சுட்டு இருக்கேன். ஆனா ஓபன் பண்ண உடனே நல்ல என்கொயரி இருந்தது. இது ஆன்லைன்ல இதுவான உடனே நம்மளுக்கு எந்த விஷயம், நம்ம வெள்ளூர்ல பியூசி சென்டர்னு ஒண்ணு நம்ம பாயிண்ட் காட்டும் போது நிறைய இந்தி கஸ்டமர். ஆனா இன்னும் எனக்கு இந்தியை நான் இன்னும் பழகிக்கல, பேசுறதுக்கான இது இன்னும் ஏற்படுத்திக்கல. அதனால நிறைய இந்தி கஸ்டமர் வாங்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாச்சு. அப்பெல்லாம் சரி இதை மார்க்கெட்டிங் பண்றன்ற ஒரு நோக்கம், ஏதோ ஷாப் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே இது கொஞ்ச நாளா இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஜெகதீஷன் சார் மாசத்துக்கு ஒரு விசிட் வருவாரு.
அப்பதான் வந்து சரி வந்து என்ன பண்ணுவாரு, யாராவது பார்க்கலாம் வா அப்படின்னு எனக்கு இன்வைட் பண்ணாரு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம ஆரோக்கியமா இருக்கோம், உன்னுடைய நட்பு வட்டாரங்கள்லாம் உனக்கு ஆரோக்கியமா இருக்கணும், அவங்களுக்கு நீ எதையும் பண்ண போறது இல்ல, காசு பணம் எதையும் நீ கொடுக்க போறது இல்ல, கொடுத்து உதவலைன்னா கூட ஒரு ஆரோக்கியமான ஒரு மளிகை பொருட்களை அவங்களுக்கு என்ன அறிமுகப்படுத்தினீங்கன்னா அவங்களும் வாங்கி பயனடைவாங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்துல அவங்களும் நல்ல ஒரு நிலைமையில இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி சார் வாங்க, நம்முடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு போகும்போது சார் பேசுவாரு. அந்த ப்ராடக்ட் நாலேஜ் ஒவ்வொன்றும் பேசும்போது அவர்கிட்ட இருந்து தான் நான் வந்து படிப்படியா கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு நிலைமையில நான் வந்து அடுத்தவங்களுக்கு ஸ்பீச் பண்ற அளவுக்கு இது போடுறேன். இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா வாரம் வாரம் வந்து மீட்டிங், இப்போ வர சண்டே கூட பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்லயே வந்து ஒரு மீட்டிங் ஆளே வந்து செப்பரேட்டா ரெடி பண்ணிட்டேன். அது கிட்டத்தட்ட நேத்து வந்து ரொம்ப இதுவா பண்ணி ஒரு மீட்டிங் ஹால் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வீக்லி மீட்டிங் இருக்கும், வெளியே அவுட்டோர் மீட்டிங்கும் நிறைய இது பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான டீம் இப்போ வந்து படிப்படியா உருவாக்கி இருக்கிறேன். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்சிஎம்ல வந்து மத்தவங்க கேட்கறது, மத்தவங்க அதனுடைய ப்ராடக்ட் பத்தி சொல்றது, அவங்க அனுபவம் அது இவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎம்சிக்கு வரவங்க பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருந்து வராங்க, அந்த மாதிரி ராஜஸ்தான்ல இருந்து வராங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஒரு பொருளை வந்து ஒரு ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா சிஎம்சிக்கு ஒரு வந்த பர்சனு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸா வந்து நம்ம ஷாப்பை வந்து சர்ச் பண்றாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது ஹிந்தி. நம்ம வெள்ளூர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே தெரிஞ்சாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து சரியான முறையில இல்லை. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் சர்ச் பண்ணி நம்ம இடத்துக்கு வந்து அந்த பொருளை வாங்கும் போது அதனுடைய சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு அளவற்ற சந்தோஷம். அப்பதான் நான் நினைச்சேன், அப்ப இந்த ப்ராடக்ட்ல எந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் தன்மை இருந்தா இந்த ப்ராடக்டை வந்து இந்த அளவுக்கு வந்து தேடி கண்டுபிடிச்சு ஒரு பொருளை வாங்கி இதை தான் நம்ம சாப்பிடணும், இதை சாப்பிட்டாதான் நம்ம ஆரோக்கியமா இருப்போம். பணம் சம்பாதிக்க 1008 வழி இருக்கு, ஆனா இதுல என்னன்னா 2 இதுவும் இருக்கு. ஒண்ணு பணமும் சம்பாதிக்கிறோம், அதே மாதிரி மத்தவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறோம், நம்மளும் ஆரோக்கியமா இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த ஆர்சிஎம். ஆர்சிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் தன்மை வாய்ந்தது இந்த ஆர்சிஎம். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் மருத்துவத்தன்மை தான். பாத்தீங்கன்னா நம்ம காலையில எழுந்துக்கிறோம், ஒரு பேஸ்ட் யூஸ் பண்றோம், அது எவ்வளோ வந்து கெமிக்கலான ஒரு ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்றோம் தெரியுங்களா? இந்த கோல்கேட் பேஸ்ட் வாங்குறீங்க கடையில போயிட்டு, நம்ம என்னன்னா விளம்பரத்தை பார்த்து பார்த்து அடிக்ட் ஆயிடும். நம்ம வந்து விளம்பரத்தை பார்த்து விளம்பரத்துல என்ன பேஸ்ட் கொடுக்குறானா, என்ன இருக்கு, உப்பு இருக்கா, சால்ட் இருக்கா, இதுன்ற நிறைய விளம்பரங்கள் பண்ணி பண்ணி அதை உடனே போனோடனே இந்த பேஸ்ட் போட்டா நல்லா இருக்கும், அந்த பேஸ்ட் போட்டா நல்லா இருக்கும், நிறைய வந்து விளம்பரத்தை பார்த்து நம்ம போய் பேஸ்ட் வாங்குறோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்போ நல்ல பேஸ்ட் தானே, விளம்பரம் தானே பண்றாங்க, அந்த பேஸ்ட் நல்லா இருக்கணும் இல்லையா? நம்ம ஏன் வந்து டென்டல் டாக்டர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரு டென்டல் டாக்டர் எதுக்காக இருக்காங்க? நல்ல பேஸ்ட் நீங்க கொடுக்குறீங்க, நல்ல விளம்பரம் பண்றீங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்கும், நீ இந்த பேஸ்ட் விளக்குனா ஒரு டாக்டர் சர்டிபிகேட் பண்றாரு, நீங்க வந்து இதை யூஸ் பண்ணா நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கும், உங்க பல்லு வந்து ஈறு பிரச்சனை வராது, சொத்த இது வராது, அந்த அளவுக்கு நீங்க விளம்பரம் பண்றீங்க, அதே தான் ஜனங்க வாங்குறாங்க. பண்றாங்க விளம்பரத்தினால வந்து நம்மள வந்து மயக்கிறாங்க. நம்ம விளம்பரத்துக்கு அடிமையாகும் போது அந்த பேஸ்டுக்கு நம்ம வந்து இந்த பேஸ்ட் போய் வாங்குறோம். 40-50 வயசு கூட தாண்டது இல்லை, நிறைய 4 பல்லு 5 பல்லு கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு செலவு பண்றாங்க. ஒரு பல்லு எது கிட்டத்தட்ட 5000 இருந்து 10,000 வெள்ளி இருக்கு. ஒரு பேஸ்டோடைய விலை என்ன தெரியுங்கன்னா 68 ரூபாய். ஒரு பேஸ்டோடைய 68 ரூபாய்க்கு நம்ம வாங்கி இது பண்ணிட்டு நம்ம எந்த அளவுக்கு ஒரு பல்லுக்கு இவ்வளவு செலவு பண்றோம், ஒரு பல்லுக்கும். அப்போ நம்ம இருக்கிற அத்தனை பல்லுக்கு எவ்வளவு நம்ம பண்ண வேண்டியது. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 60-70 வயசுல மொத்த பல்லும் போயிடுது. அப்புறமா சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த அளவுக்கு. ஆனா நம்ம பேஸ்ட் என்ன தெரியுங்களா? வெத்திலையில தயாரிக்கப்பட்ட பேஸ்ட். வெத்திலையில ஏன் தெரியுங்களா? நம்ம பேஸ்ட் மருத்துவத்தன்மை அந்த அளவுக்கு உள்ளது.
நிறைய இது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருந்துக்கு போகணும் பாத்தீங்கன்னா அதுல வந்து அசைவ உணவுகள் போடுறாங்க. இப்போ பெரிய விருந்துன்னும் போது அது அசைவ உணவுகள். அசைவ உணவு வந்து எளிதில் ஜீரணமாகாத உணவுகள். அந்த மாதிரி உணவுகள் பொருள்களை வந்து சாப்பிட்டு வந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா டேபிள் மேல வெத்தலையை அடுக்கி வச்சிருப்பாங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம வெத்தலையை எடுத்து மென்னு இது போது நம்ம நாக்குல வந்து உமிழ்நீர் சுரக்கும். அந்த உமிழ்நீர் வந்து நல்லா வந்து உமிழ்நீர் சுரத்து அந்த உமிழ்நீர் வந்து நம்ம உடலுக்குள்ள போகும்போது குடலுக்குள்ள போகும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீரண சக்தி ப்ராப்ளம் இருக்காது. அந்த ஜீரண சக்தி ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம் இந்த இதுவும் இருக்காது. அப்போ ஆரோக்கியமான நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட இந்த டைமுக்குள்ள வந்து செரிமானத்தை பண்ணுது. அந்த மாதிரி மகத்துவம் தன்மை வந்து வெத்தலை அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சு வெத்திலையில ஒரு பேஸ்ட் ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணாதான் அவங்களுடைய ஜீரண ப்ராப்ளம் எந்த இதுவும் இருக்காது, அவங்க பல்லும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா மருத்துவத்தன்மை சார்ந்து ஒவ்வொரு பொருட்களுமே இருக்குது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரவுண்ட் பேஸ்ட்ன்றோம். அந்த ஆல்ரவுண்ட் நிக்கிறதுன்னு எல்லா விதமான பிரச்சனைகள் பல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகள் ஆல்ரவுண்ட் உங்களுக்கு நீங்க அந்த பேஸ்ட்ல நீங்க பல்லு விளக்கிட்டீங்கன்னு வச்சுங்க உங்க பல்ல பத்தி வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், நம்ம பேஸ்ட் யூஸ் பண்றது ஆரோக்கியமா இருக்குது, அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட். ஒண்ணும் இல்லை பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ட் லவங்க பேஸ்ட் அந்த ரெட் கலர்ல இருக்கும். அந்த பேஸ்ட் எடுத்து உங்களுக்கு சொத்த பல்லு இருக்குன்னு வச்சுங்க அந்த ஒரு பட்ஸ்ல எடுத்து அந்த இடத்துல வச்சு அழுத்தி பிடிச்சி ஒரு 3 நாள் நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த சொத்த பல்லு வலி எடுக்கவே எடுக்காது. அந்த பல்லு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பெஸ்ட் என்னன்னா நீங்க நைட்ல இரவுல படுக்கும் போது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இரவுல படுக்கும் போது நம்ம வந்து பல்ல வந்து சுத்தப்படுத்திக்கணும். அததான் வந்து பாத்தீங்கன்னா காலையில நீங்க வந்து வெத்தலையில பேஸ்ட்ல யூஸ் பண்ணாலையும் ஹெர்பல் பேஸ்ட்ல நைட்ல என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் இது வந்து ஆல்ரவுண்ட் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும். அது லவங்கத்துல இது பண்ணுது. அந்த பேஸ்ட் நீங்க வந்து விளக்கிட்டு படுக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ நம்மளுடைய தலைமுறைகளை நம்ம காப்பாற்றணும்னா நம்ம வந்து அந்த மாதிரி பேஸ்ட்டுகளை வந்து நம்ம படிப்படியா வந்து மாத்தி நம்ம பேஸ்ட்டுக்கு கொண்டு வந்து நம்ம நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த அளவுக்கு இருக்கு மகத்துவ தன்மை, நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்மளுடைய ஒவ்வொரு பொருட்களையும் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தெரியப்படுத்தணும். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே ரிசல்ட். எடுத்துக்காட்டு மஞ்சள் எடுத்துங்க. மஞ்சள் எவ்வளவு மகத்துவ தன்மை இருக்கு தெரியுங்க? மஞ்சள்ன்றது ஒரு கிருமி நாசினி. கிருமி நாசினி அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருவிழா முடிஞ்ச உடனே மஞ்சள் தெளிப்பாங்க. காரணம் கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த திருவிழா முடிஞ்ச உடனே கடைசியில வந்து மஞ்சள் நீராட்டு விழா இன்னும் சொல்லுவாங்க முறை பசங்க மேல தெளிக்கிறது. அது வந்து அது கிடையாது. அந்த வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு திருவிழா நடந்து முடிஞ்சேன்னா அந்த அளவுக்கு வந்து டஸ்ட் நிறைய இது பொல்யூஷன் அதுல இருந்து வந்து கிருமி நாசினி அந்த கிருமிகள்லாம் வந்து அழியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து மஞ்சள் நீரட்டு விழா தனி ஒரு விழாவாகவே அமைக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல அந்த மஞ்சளை நீங்க உடைச்சீங்கன்னா ஒரு சென்டர்ல ஒயிட் கலர் லேயர் இருக்கும். அதுதான் வந்து குக்குமீன். அந்த குக்குமீனுடைய மகத்துவம் தன்மை வந்து புற்றுநோய் செல்களை அழிக்கும் தன்மை. அந்த அளவுக்கு அதுல வந்து மகத்துவ தன்மை. இன்னைக்கு இருக்கிற எந்த மஞ்சள்லையும் நீங்க போய் பாருங்க அந்த குக்குமீனே இருக்காது. ஒரு மஞ்சளை வந்து ஒரு குறிப்பிட்ட 6 மாசமோ அது 1 வருஷமா இருக்குன்னா அதுக்கு ஒரு ப்ரெஷர் கெமிக்கலை போட்டு வந்து அதை பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து மஞ்சள் பாத்தீங்கன்னா பூசிக்கிற மஞ்சள்னு கேட்கிறோம், குழம்பு மஞ்சள்னு கேட்கிறோம். ஆனா நம்ம ஆர்சிய மஞ்சள் என்ன தெரியுங்களா? அதிலே பூசிக்கலாம் வைக்கணும்னாலே அந்த நம்ம ஓபன் பண்ணாவே அதனுடைய மஞ்சளுடைய நறுமணம் அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவு மகத்துவ தன்மை வாய்ந்தது. குழந்தைங்க எடுத்துக்க நூடுல்ஸ்ன்னு சாப்பிட்றாங்க. அந்த கண்டினியூவா வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா வந்து கண்டிப்பா அந்த குழந்தை சொல்லுவோம்னா ஸ்டமக் பெயினா இருக்குதுன்ட்டு. காரணம் என்ன தெரியுங்களா? அதுல முழுமையா மைதா வகை இது பண்ணியிருக்காங்க. பாமாயில் வந்து இது பண்ணி தான் அதை வந்து உருவாக்குறாங்க. ஆனா நம்மளுடைய நூடுல்ஸ் சில பேர் சொல்லுவாங்க உங்க நூடுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 21 ரூபாய் இருக்கு சார், கடையில வந்து 10 ரூபாய் தானே நூடுல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சொல்லுவேன் நீங்க இன்னைக்கு 10 ரூபாய் கொடுத்து நீங்க வந்து வாங்குறீங்க, நாளைக்கு அதுக்காக வந்து 1000 2000 நீ முதல் வைக்கணுங்க சார் டாக்டருக்காக. அது வந்து நாளடைவு அதோட விடாது. குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு உருவானாவே சரி அவனுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் நம்மளோட மலமும் குடலும் நன்றாக இருந்தால் வந்து நம்ம மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருப்பான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குடல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம வந்து சாப்பிடுற உணவுகள் ஆரோக்கியமா இருக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளது நம்மளுடைய கோதுமை வந்து ஆர்சிஎம் உடைய கோதுமை
இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் தயாரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நூடுல்ஸ் நம்ம வந்து உட்கொள்ளும் போது நம்மளுடைய ஆரோக்கியமா இருக்கு. எந்த குழந்தைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேலஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இந்த நூடுல்ஸ் எடுத்துன்னு போய் உங்க குழந்தைக்கும் சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அடுத்தது வந்து நீங்க கடைக்கு நீ ஒரு 10 ரூபாய் இல்ல 5 ரூபாய் இல்ல ஃப்ரீயா கொடுத்தா கூட அந்த நூடுல்ஸை நீங்க வந்து திரும்பி பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து இதுல அந்த டேஸ்டும் அதனுடைய மகத்துவத்தன்மையும் அது வந்து நீங்க வந்து உணர்வீங்க. ஏன்னா நம்மளுடைய ஆர்சிஎம்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணரக்கூடிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஆரோக்கியத்தை இது பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு பொருட்களையும் வந்து நம்மளுடைய இது வந்து ஆர்சிஎம்ல பொருட்கள் வந்து அருமையா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம பியூசி சென்டர் இருக்கோம், அப்புறமா வந்து டிஸ்பிளே வால்னு நிறைய பேர் வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த மளிகை பொருட்களையே வந்து இது பண்றாங்க. மளிகை பொருட்கள் வந்து கோதுமை விற்கிறது, டீ விற்கிறது, மஞ்சள் தூள் விற்கிறது, இது பண்ண. அதே மாதிரி நம்மளோட நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட் யாருமே அந்த அளவுக்கு கொண்டு போறது இல்லை. அந்த அளவு நம்ம நியூட்ரி சார்ஜ்ல வந்து அந்த அளவுக்கு மகத்துவம் தன்மை வந்து இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் நம்ம குழந்தைங்களே எடுத்துங்க, தொடர்ந்து இன்னைக்கு இருக்கிற படிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பாக்குறது, செல்போன் பாக்குறது, செல்போன்ல இருந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான தகவல்களை எடுக்கிறது, லேப்டாப்ல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை தகவல்களை எடுப்பது, ஒரு வந்து அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்ப்யூட்டர் தான் இன்னைக்கு எல்லாமே வந்து கம்ப்யூட்டர். படிப்பு புத்தகத்தை எடுத்து படிக்கிறது வந்து ரொம்ப குறைவு. அதனால பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா நீர் வழிகிறது, கண் வலி வர்றது, நாளடைவுல பார்த்தா சின்ன வயசுலயே வந்து கண்ணாடி போடுறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்குதான் வந்து நம்ம இதுல பாத்தீங்கன்னா நியூட்ரி சார்ஜ் வியூன்னு இருக்கு. அந்த நியூட்ரி சார்ஜ் ஒவ்வொரு பசங்களும் படிக்கிற பசங்களும் அது கூடவே வந்து ஒரு நியூட்ரி சார்ஜ் ஏதாவது ஒரு 3 மந்த் எடுத்துக்கிட்டா போதும். திருப்பி கேப் விடுங்க, கொஞ்சம் ஒரு 1 இயர் விடுங்க, அதுக்கப்புறமா ஒரு 2 மந்த் இல்ல 1 மந்த், அந்த மாதிரி வந்து அந்த நியூட்ரி சார்ஜ் நம்ம கண் ப்ராப்ளம் சம்பந்தமா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நம்மளுடைய கண்ணுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மளிகை பொருட்கள் மட்டும் விற்கிறது மட்டும் நம்ம நோக்கல. மத்த இதுல வந்து நம்ம நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு. அதையும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொன்னோன்னு வச்சுக்க, அந்த அளவுக்கு மகத்துவம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இளமையில வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க, ஓடி ஆடி ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா வந்து ஒரு மேரேஜுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் முடிஞ்ச உடனே அவங்க குழந்தை ஈன்றெடுக்கிறது எப்படி தெரியுங்களா? தன்னுடைய சக்தியில பாதி சக்தி தான் ஒரு குழந்தைய உருவாகும். அப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய சக்தியை வந்து ஒரு குழந்தைய வடிவமா இது பண்ண பிறகு நாளடைவில் அதுக்கு அப்புறமா என்ன பண்ணவங்க அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து எந்த இதுவும் வேலையை வந்து சரியான செய்ய முடியல. கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ண உடனே டயர்ட் ஆயிடுது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்களால எதுவுமே ஈடுபாடு இருக்க முடியாது. இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுல அம்மா வந்து வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ அம்மா இருக்கும்போது வந்து எல்லாமே பசங்க எல்லாம் வெளியில போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து இது வந்து ஆபீஸ்க்கு போறாங்க, ஜாப்க்கு போயிட்டு வெளியே வரும்போது அவங்களோட வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சு ஒரு டயர்டா இருக்கும், எடுத்து போட்டு பரிமாறுறதுக்கோ அவங்க கிட்ட வந்து அன்பை ஷேர் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு வந்து டைம் இல்லாத போயிடும். ஏன்னா வந்து அவங்கள வந்து முடியாத தன்மை, அவங்களுக்கு வந்து டைம் இல்லாதன்னு கிடையாது, முடியாத தன்மை. அவங்களுக்கு வந்து செஞ்சு செஞ்சு உழைச்சு அவங்களுக்கு வந்து டயர்ட் ஆயிடும். அந்த வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நியூட்ரி சார்ஜ் உமன் இருக்கு. அந்த டேப்லெட் வந்து நம்ம உட்கொள்ற உணவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆர்சிஎம் பொருட்கள் நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லை. அதனால பாத்தீங்கன்னா நம்ம உட்கொள்ற உணவு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர் கெமிக்கலான பொருட்களை உட்பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த விதமான சக்திகளும் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரி சார்ஜ் உமன் இது பண்ணாங்கன்னா எந்த பருவத்துல அவங்க வந்து சின்ன பருவத்துல வந்து எந்த சக்தியோட அவங்க விளையாடி ஆடி ஒரு நாளெல்லாம் வந்து பள்ளியில வந்து விளையாடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்தாலும் திருப்பி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்தாங்களோ அதே ஆக்டிவ் திரும்ப பெற்றுடும். அந்த அளவுக்கு மகத்துவம் தன்மை வாய்ந்தது நம்ம வந்து நியூட்ரி சார்ஜ் ஆர்சிஎம் வந்து உமன் டேப்லெட். அது டேப்லெட்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் இது வந்து நியூட்ரி சார்ஜ் பெண்களுக்கான டேப்லெட், தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அது நியூட்ரி சார்ஜ் டேப்லெட் கிடையாது, வடிவம் தான் டேப்லெட் வடிவம். நம்ம உட்கொள்றதுக்கான வடிவம் தான் டேப்லெட் வடிவம். ஆனா வந்து நுண்ணுயிர் ஊட்டப்பட்ட சத்துக்கள் அது வந்து பாத்தீங்கன்னா 43 வகையான பழக்காயில இருந்து எடுத்து வந்து எந்தெந்த சத்துக்கள் ஒரு பெண்ணுக்கு வந்து தேவையான சத்துக்கள், அவங்களுக்கு ஆரோக்கியத்தை தர்றது, நம்மளுடைய
கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கன்னா அவங்க குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி வந்து குழந்தையுடைய வளர்ச்சி அருமையா இருக்கும். அந்த அளவுக்கு மகத்துவம் தன்மை வாய்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் உமன். நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நல்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வந்து பார்த்து ஆரோக்கியம் இல்லாத இருப்பாங்க, சில பேர் வந்து டயர்டா இருப்பாங்க, எனக்கு முட்டி வலி ஜாயிண்ட் வலி, எனக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, உடம்பு சரியில்லாம போகுது, அடிக்கடிக்க பிரச்சனை ஏதாவது சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? மெயின் வந்து அவங்க சத்து குறைபாடு. ஒரு பெண்ணுக்கு வந்து சத்து கரெக்டான இருந்தா அவங்க ஆரோக்கியம் எப்படி கிடைக்கும்? எதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு கண்டினியூவா ஒரு நியூட்ரிசார்ஜ் உமன் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, பிரச்சனையே கிடையாது, அவங்க ஆரோக்கியமா இருக்கலாம். அவங்களுக்கு எப்ப பிரச்சனை திரும்ப வந்து அகைன் அந்த பிரச்சனை வருதோ திரும்ப கண்டினியூ பண்ணுங்க 3 மாசம், அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சு. ஒரே ஒரு 1000லே வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. அப்போ வந்து நம்ம ஆரோக்கியத்தையும் நல்லா வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எடுத்து சொன்னோம். அதே மாதிரிதான் நியூட்ரிசார்ஜ் மென்னு எப்படி ஒரு பெண்ணுக்கு எப்படியோ ஆணுக்கும் அதே மாதிரிதான். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இளமை பருவத்துல எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் நல்லா தான் இருக்கும். அப்போ வந்து ஜாப்புடைய டென்ஷன் எல்லாமே அங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து உழைச்சா மட்டுமே வந்து அவனுடைய இந்த சிந்திக்கிறான் பாரு, அது ஒரு டயர்ட். அப்ப மாதிரி இப்ப நம்மளோட சிந்தனைகளும் வந்து வந்து நம்ம எனர்ஜி வந்து டவுன் ஆயிட்டே இருக்கும், அதிகமா திங்க் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து இது பண்ணுவோம்னா நம்ம எனர்ஜி வந்து டவுன் ஆயிடும், சீக்கிரம் பசி எடுக்கும், டயர்ட் ஆயிடும், எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆபீஸ் செய்தா வந்து பசங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கவே மாட்டார். என்னம்மா பண்ண, என்ன பண்ண, குழந்தைங்க இன்னைக்கு என்ன பாடத்தை என்ன பண்ணீங்க, ஸ்கூல்ல என்ன நடந்தது, என்ன விஷயம் நடந்தது, ஒரு மனைவி கிட்ட எப்படி ஷேர் பண்ணிக்குது. வீட்டுல இருக்கிற மனைவி அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து சில விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு நம்ம டைம் ஒதுக்குனாதான் நான் வந்து அவங்களும் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஜென்ஸாலையும் வந்து அந்த மாதிரி பண்ண முடியறது இல்லை. அவங்க உழைப்புனால அங்கேயே பாதி வந்து முக்கா பாகம் வந்து அவங்களுடைய டயர்ட் ஆயிட்டு நேரம் வந்து சாப்பிட்டு உடனே வந்து பெட்டுக்கு போயிடுவாங்க. அது காரணம் சத்து குறைபாடு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி சத்து குறைபாடா இருக்குன்னா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி வந்து பாருங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த் வந்து நம்ம நியூட்ரிசார்ஜ் மென்னு வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, பழையபடி நல்ல ஆரோக்கியமா ஒரு இளமையான ஒரு பருவத்துல எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி நல்ல கண்கூடான நல்ல ரிசல்ட். நம்ம சார்லாம் சொல்லுவாரு, நம்ம கூட்டு போகும்போது நிறைய அனுபவத்தை நான் கேட்டிருக்கேன். நல்ல அந்த அளவுக்கு ரிசல்ட்டா இருக்கும். நம்ம சார் எல்லாம் கூட எடுத்துக்கிறாரு, அந்த அளவுக்கு இருக்காருன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து 2 நாள் தான் வந்து மதுரையில இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அவர் கார் எடுத்தாருன்னா மீதி இருக்கிற 28 நாளும் ரவுண்ட்ஸ்ல இருக்காரு. எந்த இது RCM உடைய ஆக்டிவிட்டிஸ் தான். அவர் வந்து முதல்ல வந்து வேற ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு, அந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்தாரா இல்லையானா எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு எனக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 1 மணி ஆனா ஒரு 2 மணி ஆனாவே எனக்கு வந்து பசி எடுக்கும், நான் டயர்டா டல் ஆயிடுவேன். உடனே வந்து சார் அப்பவும் ஆக்டிவா ஒரு பசின்ற ஒரு இது வார்த்தையா ஒரு வாயில நான் இதுவரையும் கேட்டது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பயணிச்சு அவருடைய பழக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 மாசம் நான் என்ன வந்து கடந்து வந்துட்டேன். ஆனா வந்து 7 மாசத்துல நான் இன்னைக்கு வெளியும் சொல்றேன், ஒரு பசிக்கோ ஒரு சின்ன இது ஒரு டயர்ட்னஸ் நான் இதுவரையும் அவர்கிட்ட நான் எதிர்பார்த்ததே கிடையாது. காரணம் என்ன தெரியுங்க? அவர் RCM மேல வச்சிருக்கிற ஒரு அளவுக்கற்ற வந்து ஒரு இது உறவு தான் அந்த இது. இன்னைக்கு அவருடைய பொருள் நான் எது பாதி யூஸ் பண்ணலாம், இப்ப மளிகை ஐட்டம் நான் யூஸ் பண்ணலாம், சில சோப்பு பேஸ்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு உபயோகிக்கும் ஒவ்வொரு பொருளுமே RCM. அவர் போட்டுக்கிற ட்ரெஸ், அவர் யூஸ் பண்ற பெல்ட், செப்பல், அந்த மாதிரி RCM முழுமையா லவ் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நேசிச்சு ஒவ்வொரு பொருளையுமே நான் எதையுமே வாங்கக்கூடாது, எதையுமே கடையில போய் இது பண்ணக்கூடாது. ஒரு பிஸ்கெட்டை கூட ஒரு வேற யாராவது எந்தாவது பிஸ்கெட் நானும் கூட்டு போவேன் எங்காவது விசிட் பண்ணும்போது, சார் பிஸ்கெட் வச்சுக்கிறாங்க, டீ ஒன்னா தவிர்க்க முடியாது. ஏன்னா எதையுமே ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு விஷயத்த பேசும்போது ஏதாவது ஒரு டீ கொடுக்கும்போது நம்ம இது பண்ணேன், சார் பிஸ்கெட் இல்ல பரவாயில்ல நான் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லிடுவாரு. அப்போ வந்து அவாய்ட் பண்றாரு. அடுத்த பொருளை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தான் தெரிஞ்சிருச்சு இல்ல எந்த அளவுக்கு ரசாயனம் கலந்த பொருட்களை தான் ஒவ்வொன்றும் வந்து படிப்படியாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு ரசாயனம் கலந்த பொருள் நம்ம ஏன் எடுத்துக்கணும்னு அவர் வந்து மனப்பூர்வமான ஒரு இதுல வந்து குறிக்கோள்ல இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து நம்ம பொருளை மிகவும் நேசிக்கிறாரு. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய டீம்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருட்களை நேசித்து நம்மளுடைய பொருட்களை வந்து எல்லா பொருட்களுமே நம்ம யூஸ் பண்ணதுக்கான இது வந்து வழிவகுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயோ ஏஜ், ஒருத்தருக்கு லிவர் ப்ராப்ளம்
தொண்டையில இருந்து பாத்தீங்கன்னா ஆசன வாயில் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம ஏஜ் எடுத்துட்டாங்கன்னா அவங்க லிவர் ப்ராப்ளத்தை முழுமையா சில பேர் ட்ரிங்க்ஸ் மேல இருப்பாங்க, அவங்களுடைய லிவர் முழுமையா பாதிச்சுட்டு இருக்கும், நிறைய இரும்பல் சளி அந்த அளவுக்கு அவங்களுடைய ரொம்ப தொந்தரவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து குடல் ரொம்ப இதுவாயிடுச்சு, அந்த பாதனுடைய துர்நாற்றங்கள் நிறைய பேருக்கு வர இருக்கும். நிறைய கவனிச்சு பாருங்க. அந்த மாதிரி பர்சனுக்கு எல்லாம் வந்து வந்து இந்த பயோ ஏஜ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க வந்து ஒரு பிறந்த குழந்தை ஒரு பருவத்திலுடைய ஒரு பையனுடைய ஒரு ஆக்டிவிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த இது வந்து பயோ ஏஜ் சரி பண்ணிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மகத்துவம் தன்மை வந்து ஏன் நம்மளுடைய இந்திய ஆக்டர் பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவருடைய லிவர் ப்ராப்ளத்தை நம்மளுடைய ஆர்சிஎம் ப்ராடக்ட் பயோ ஏஜ் தான் வந்து சரி பண்ணிருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு ஃப்ரீயா வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருக்காரு. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மகத்துவத்தன்மை இன்னைக்கு இந்தியால இல்லாத ஃபாரின்ல இருந்து எவ்வளவு மெடிசன் வருது, எவ்வளவு மெடிசன் இருக்குது. எதுக்கு எடுத்தாலையும் ஒவ்வொரு மெடிசனுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 10 விதமான மெடிசன் இருக்காங்க. ஒரு நீங்க எழுதி டாக்டர் கொடுக்குறாங்க, இது எடுத்துன்னு போயிட்டா நம்ம மெடிக்கல் ஷாப்ல வாங்கும் போதே சார் இதுக்கு காம்பினேஷன் ஒரு மருந்து இருக்கு, அதை நீங்க வாங்கிக்கிறீங்களா? அப்போ ஒவ்வொரு மருந்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 10 விதமான இது வந்து காம்பினேஷன் இருக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மருந்தும் குணப்படுத்தாத அவரை நம்ம ஆர்சிஎம் பயோ ஏஜ் குணப்படுத்து ஒரு மகத்துவம் தன்மை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்சிஎம் நம்மளுக்கு வந்து கொடுத்து இருக்குது. நம்மளுக்கு வந்து ஆர்சிஎம் வந்து நம்மளுக்கு சம்பாதிக்க மட்டும் கொடுக்கல, நம்ம குடும்பத்தையும் நம்மளுடைய சந்தாதாரம் நல்லா வந்து ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம பெரியவங்களை கூட பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கலாம். நம்ம எப்படி இளமையா இருக்கணும், நம்ம பெரியவங்களையும் நம்ம குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களையும் அழகா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பொருட்களையும் நம்மளுடைய இதுல வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா S5 அந்த S5ன்றதுக்கே ஒரு காரணம், அந்த 5 வகை. அப்ப S5ன்றது 5 வகையான பொருட்களை உள்ள அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சமையல் அறையில இருக்கிற பொருட்களே தான். இதுல ஒரே ஒரு பொருள் தான் வெளியில இருக்கும். இது பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம், புதினா, வேம்பு, துளசி, கற்றாழை, இதை அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கோம். துளசி, நம்ம துளசி மரத்துல துளசி இருக்கும். கருஞ்சீரகன்றதை மட்டும் தனியா நம்ம இது பண்ண அந்த அளவுக்கு உள்ளடக்கி போடுதான் S5. இதுல ஏதாவது வந்து வெளிப்பொருட்கள் ஏதாவது கலந்துக்குது, எந்த ஒரு பொருட்களுமே கலக்காத அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் தன்மை மருத்துவம் வாய்ந்த ஒரு பொருட்களை தான் உள்ளடக்கம் தான் பாத்தீங்கன்னா S5. இந்த S5 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு, சளி, ஜுரம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஒண்ணு இல்லை, காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு மறுநாள் காலையில அந்த எதுவுமே இருக்காது. அதை நான் கண் கூட வந்து பாத்தீங்கன்னா என் குடும்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அதை உணர்ந்து இருக்கிறேன். என் பொண்ணுக்கெல்லாம் வந்து கோல்டு ஆச்சுன்னா உடனேமா நீ S5 போடு, காலையில போட நைட்டு போட உடனே டேடி சூப்பரா ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு இதுவால அதே மாதிரி அந்த S5ல வந்து ஒரு ஸ்கின் வந்து சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் எந்த ஸ்கின் பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு 2 மந்த் அல்லது 3 மந்த் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, எந்த சம்பந்தப்பட்ட ஸ்கின் பிரச்சனையா இருந்தா எதுவா இருந்தாலும் அறவே நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம். ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கு வந்து நான் ஒரு 6 வருஷமா பாத்துட்டு இருக்கிறேன் சார் ஒரு டாக்டர், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் அந்த 6 வருஷம் முடிச்சோன்னா இன்னொரு டாக்டர் மாத்துவாங்களே கண்டி, ஆனா அந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை போகாது. நான் இந்த இது வந்து சொல்லி இது பண்றேன். எந்த சம்பந்தப்பட்ட ஸ்கின் பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுடைய S5 வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட். நம்மளுடைய ஒவ்வொரு பொருட்களையுமே அந்த அளவுக்கு வந்து நம்ம இது பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு மகத்துவத்தன்மை வாய்ந்த பொருட்களா நம்ம வந்து ஆர்சிஎம்ல இருக்கு. நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு மளிகை பொருட்களை வந்து நம்ம இது பண்றோம், எஃப்எம்ஜி வந்து நிறைய பொருட்களை நம்ம வச்சுட்டு இருக்கோம், அதை இது பண்றோம். அதே கூட வந்து பாத்தீங்கன்னா இதையும் நம்ம வந்து ஷேர் பண்ணணும். நம்மளுடைய மகத்துவத்தன்மை வாய்ந்த பொருட்களை ஒவ்வொன்றத்தையும் மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு அவங்க ஆரோக்கியத்தை நம்ம வந்து இது பண்ணணும். நல்ல முறையில நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு பொருட்களையும் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கின்னு மத்தவங்க மனசுல பதிகிற அளவுக்கு நம்ம வந்து பேசினா போதும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு நான் வந்து பேசுனா வந்து ஏதாவது பொருளை கண்டிப்பா வாங்கிறாங்க. ஒண்ணு இல்ல, நம்ம காட்பாடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் பக்கத்துல தான் இந்த பாலாஜன் டிவி சென்டர். நான் சார் கிட்ட தான் பேச போனேன்.
அப்போ அந்த பொண்ணு வந்து உக்காந்து கேட்டுச்சு நான் என்ன பேசுறேன் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நான் வந்து அந்த பொண்ணு கிட்ட நான் எந்த ஒரு சோனியான்னு அதுக்கு பேரு, அது வந்து அந்த எந்த இது பொருளை பத்தியோ நான் இது பத்தியோ சார்கிட்ட ஒரு 2 3 வார்த்தை உடனே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருட்களை வாங்கி நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு அதிகபட்சம் 1 மாசம் கூட ஆகல, குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா மாசம் வந்து 10,000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து அந்த பொருட்களை வாங்கி சேல் பண்ற அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தது. ஆனா கொடுக்குற எல்லா இடத்துலயுமே நல்ல ரிசல்ட். அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து இது பண்ற அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு இந்த ஆர்சிஎம்ல அந்த அளவுக்கு வாலண்டரி ஆயிட்டேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு இதுக்கு பாத்தீங்கன்னா சிவா டிவி சென்டர் டு ஒடுக்குத்தூர்ல அவரு பேரு சிவகுமார். அவரு பாத்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு டிவி ஷோரூம் இருக்கு, ஒரு பாத்திர ஷோரூம் இருக்கு. அவ்வளவு பெரிய ஷோரூம், நல்ல வியாபாரம். நானும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன், ஃபேன் சப்ளை பண்றேன். நான் யதார்த்தமா பேசியிருந்தேன், சார்லாம் வந்து இதை பண்ணுவாருன்னு கூட நான் நினைச்சு பார்க்கல. நான் சார் வந்து எடுத்து இந்த ப்ராடக்டை வந்து பண்ணிட்டு அதை இது பண்ணுவாரு அப்படின்ற கூட நினைச்சு பார்க்கல. சார் நீங்க சாப்பிடுங்க, இதனுடைய அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தது நம்ம ஆயில் கொடுத்தேன், கோதுமையை கொடுத்தேன், மஞ்சள் தூள் கொடுத்தேன், ஒரு பேஸ்ட் கொடுத்தேன், இத்தனை தான் கொடுத்தேன். சார் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அவர் யூஸ் பண்ணாரு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் வந்து சார் வந்து நம்ம ஷாப்க்கு வந்து வாங்குறனாரு. சரி, அவரு வர டைம் பாத்தீங்கன்னா அவர் கடையெல்லாம் மூடிட்டு அந்த ஒடுக்குத்தூர்ல இருந்து வந்த பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் அவர் வந்து அங்கிருந்து வந்து வேலூர் வரதுக்குள்ள நான் வந்து என்னுடைய ஆபீஸ் வந்து ஒரு 7-7:30 வெளியே இருப்பேன். அதுக்கப்புறமா நான் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சண்டேன்னா ஒரு சண்டே வந்து 6 நாள் அந்த கடையில இருக்கிறது, கஸ்டமர் கிட்ட பேசுறது, இந்த மாதிரி ஒரு நிறைய இது பண்றது, மத்தவங்க கிட்ட பேசுறதுனால சண்டே ஃபுல்லா வந்து வீட்டை விட்டு அவர் வெளியிலே போறது கிடையாது. அதனால வாய்ப்பு வந்து என்னுடைய ஷாப் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. அவருக்கு எந்த டைம்ல என்ன இது ஆச்சோ தெரியல, கிளிக் ஆச்சு. அவர் இந்த பொருளை வாங்கி ஒரு இது பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு முதல்ல நான் ஷேர் பண்றேன், நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து பார்க்குறேன், நான் ஃப்ரீயா கூட கொடுத்து பார்க்குறேன். எனக்கு பிடிச்சிருக்கு பொருள், ஆனா அதுக்கான இது வந்து நான் என்னால பண்ண முடியல. ஆனா நான் இப்போ வந்து பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறேன்ட்டு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6,000-7,000 தான் பொருள் வாங்கினாரு. எல்லாத்துலயும் ஒரு 2-3 ஐட்டமா கொடுங்க அப்படின்னு. அதை கொடுத்து எல்லாமே நல்ல ரிசல்ட். அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சர்க்கிள்லயும் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அவருக்கு சொன்னோன்னா அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி, இதுல இறங்கிடலாம், இதுல என்னதான் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு சாதனை படைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சாதனை வந்து அன்னைக்கு ஒடுக்குத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாதனையை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனையை வந்து உருவாக்கி இருக்காரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சார் ஜெகதீஷன் சார் வரும்போது போன வாரம் அதுக்கு முந்தைய வாரம் அவருக்கு காலையில வந்து 7 மணிக்கு போனது வந்து கொடுத்துட்டு இருந்தார். ஒடுக்குத்தூர் மீட்டிங், அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹோம் மீட்டிங், எல்லா மீட்டிங்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு இல்ல ஒரு வாரத்துல 2-3 ஐடி வந்து போட்டுட்டு அவங்களுக்கு பொருளுங்களை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவா வந்து அதுல வந்து இறங்கி பண்றாருன்னா நம்மளுடைய பொருட்கள் அந்த அளவுக்கு ஆரோக்கியமான பொருட்கள், நம்பிக்கையான பொருட்கள், நம்மளுடைய சந்தாதாரியை காப்பாற்றக்கூடிய பொருட்கள். அதனால நம்ம வந்து ஒவ்வொரு பொருளையும் ரசித்து பார்த்து மற்றவங்க கிட்ட எடுத்து சொல்லும் போது அவங்க உணர்ந்து நம்ம பொருள் அந்த அளவுக்கு முக்கியமான நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, நம்ம டீ தூளை கொடுங்க, யாரா இருந்தாலும் சரி அந்த டீ சாப்பிட்டு நம்ம பொருட்களை ஆர்சிஎம்ல என்னென்னப்பா இருக்குன்னு கண்டிப்பா கேட்பாங்க. அதை நான் கண் கூட உணர்ந்தவன். நான் கொடுத்து நான் என்ன மெயினா போக்கஸ் பண்றதே டீ தான். ஃபர்ஸ்ட் வந்து இலை டீ வந்து ஒண்ணு கொடுத்துருவேன் 1/4 கிலோ. சார் நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க சார், நீங்க இவ்வளவு நாளா நீங்க வீட்டுல சாப்பிட்டுருப்பீங்க, வெளியில சாப்பிட்டுருக்கீங்க, எங்காவது சாப்பிட்டுருப்பேன், டீ கடையில சாப்பிட்டேன், எங்கேயாவது சாப்பிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட சாப்பிட்டுருங்க. ஆனா இந்த டீ நீயும் உங்க வீட்டுல உங்க பால்ல நீங்க போட்டு அந்த டீயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க சார். அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த அளவுக்கு பொருட்கள். ஏன்னா வந்து ஒருத்தர் நபர் உள்ள வராருன்னா அவருக்கு வச்சுட்டு இருக்கிற ப்ராடக்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 36,000 ப்ராடக்ட். சப்போஸ் நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 100 ப்ராடக்ட் உங்க கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 ப்ராடக்ட் ஒரு கிட்ட சொன்னீங்கன்னா யாருமே அதை வந்து காது கொடுத்து அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உணரணும் அந்த பொருளை வந்து ஆர்சிஎம் பொருளை என்ன மகத்துவ தன்மையை வந்து உணரணும். அந்த அளவுக்கு உணர்ந்துட்டாங்கன்னா போதும், அவங்க வந்து நம்ம சொல்றதை அவங்க கேட்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. எல்லாருமே வந்து ஆரோக்கியத்தை நோக்கி தான் நீங்க இன்னைக்கு பயணப்படுறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சம்பாதிக்கிறதுக்கு நோக்கி தான் பயணம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரெண்ட் மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா
பீஸா, பர்கரு, சாதம் இது அதுன்னு சாப்பிட்டவங்கன்னு இன்னைக்கு கேழ்விறகு அந்த மாதிரி சிறுதானியங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எது எது இயற்கையான பொருட்களை தேடி தேடி இன்னைக்கு வந்து இயற்கை மளிகைன்ட்டு நிறைய கடைகள் ஏன் ஓபன் ஆகுது? அப்ப இயற்கை பார்த்து அவங்க வந்து நோக்கி போறதுனால தான் வந்து இயற்கை சம்பந்தமான நிறைய வியாபாரங்கள் நடக்குது. அதனால நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா நம்மளுக்கு வந்து இயற்கை சார்ந்த ஒரு பொருட்களை வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த ஆர்சிஎம் பொருட்கள். அதுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கணும். நம்மளுடைய பொருட்களை வந்து நம்ம ரசித்து இது பண்ணோம். அதே மாதிரி நம்மளுடைய பொருட்களை ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம வந்து அதனுடைய பலன்களை வந்து பேச தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களுக்கு வந்து கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்ற அளவுக்கு நம்ம வந்து நாலேஜை வந்து வளர்த்துக்கணும். அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணீங்கன்னா அழகா நீங்க உங்க குடும்பமும் நல்லா இருக்கும், உங்களுடைய சந்தாதியர்களும் நல்லா இருக்கும், உங்களுடைய ஃபைனான்ஸ் ப்ராப்ளமும் தீர்ந்துடும். அந்த பாருங்களேன், உங்களோட டீம் உருவாயிடுச்சுன்னு வச்சுங்க, நீங்க குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் அதிகபட்சமா நீங்க வந்து எஃபோர்ட் போடுங்க. அதுக்கப்புறமா நீங்க என்னங்க, நீங்க மட்டும் உக்காந்து நீங்க ஆரோக்கியமான ஆர்சிஎம் பொருட்களை வாங்கி நீங்க உண்ணாவே போதுங்க. உங்களுடைய பண பிரச்சனையே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் தன்மை வாய்ந்த இந்த ஆர்சிஎம் வந்து நீங்க ரசித்து செய்யுங்க. இனிமையா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். திருவண்ணாமலை நெடுஞ்செழியன் பேசுறார். சார் சொல்லுங்க சார். நல்லா இருக்குல்ல சார்? நல்லா இருக்கிறேன் சார், நல்லா இருக்கிறேன் சார். அருமையா சார். உண்மையிலே A to Z வரைக்கும் எல்லா பொருளை பத்தியும் அவ்வளவு விளக்கமா சொல்லிங்க. உண்மையிலேயே ஆச்சரியம் சார். உங்க எப்படிதான் இந்த அளவுக்கு நம்ம ஆர்சி பொருள் வந்து நம்மளை அறிமுகப்படுத்தி இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல புத்துணர்ச்சி கொடுக்குதுன்றத விளக்கமா சொன்னீங்க. நல்லா இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா சார். அதனால நானும் ஓரளவு நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ 2 நாளா மேடம் கிட்ட உங்ககிட்ட கூட பேசலையா? ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே. சரிங்க சார். இல்ல மேடம் கிட்ட பேசுனீங்க சார். மேடம் கிட்ட மேடம் பேசுறேன். உங்ககிட்ட ஒரு மாசம் முன்ன பேசணும்னு நினைக்கிறேன். ஆமா சார். அதான் சார். இப்போ வந்து ஏதோ வரநாட்டிய மீட்டிங் வேலூர்ல. ஆமா சார். சண்டேவும் வைக்கிறேன் சார் மீட்டிங். இப்ப மீட்டிங் ஆலே செப்பரேட்டா ஒன்னு உருவாக்கிட்டேன் சார் நானு. சார் நான் வரேன் சார். நாளைக்கு வரேன் சார். கண்டிப்பா வெல்கம் சார். ஓகே, நன்றி சார். உண்மையிலேயே நல்லா இருக்கு சார். நீங்க பேச அந்த ஆர்வம் இல்லாதவங்க கூட ஆர்வத்தை தூண்டி, அதாவது தூண்டுனா நம்ம இது பண்றது இல்ல. அதனை உண்மையை வந்து உண்மையாவே சொன்னீங்க. நம்மளுடைய ஆர்வம் சார், நம்மளுடைய பேச்சு திறமையை சார். உண்மையிலே சார் நல்லா இருக்கு சார். உண்மையிலேயே அதை வந்து இதை யாராவது மீட்டிங் கேட்டாங்களோ உண்மையிலேயே இது வந்து வேணான்ற கூட வேணும். இது முதல்ல எந்தெந்த பொருள் இருக்கு எப்படி முதல்ல கொடுங்க, எனக்கு சாமம் நல்லா இருக்கு பார்க்கலான்றது அவங்க அனுபவிச்சிட்டாங்கன்னா உண்மையிலேயே மற்ற கம்பெனி போக மாட்டாங்க நீங்க சொல்ற மாதிரி. ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி சார். ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. ஐயா சீனிவாசன் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். சந்தோஷங்க ஐயா. ஆர்சிஎம்ல 4 வருஷம் 5 வருஷம் சீனியரா பயணிக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட இவ்வளவு தெளிவா கோர்வையா ஒரு அரை மணி நேரத்துல எவ்வளவு விஷயங்கள் நானே பிரமிச்சு போய் உக்காந்துட்டேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்க 6 மாசம் சொன்னீங்க. 6 மாசத்துல 6 வருஷம் அனுபவம் உங்ககிட்ட இருக்கு. நல்லா செய்யுங்க. ஒரு வார்த்தையும் முத்துக்கள். இன்னைக்கு கேட்டவங்க பாக்கியவான்கள், கேட்காதவங்க என்ன சொல்றதுன்னு இல்ல. இதெல்லாம் ஜெகதீசன் ஐயாவுக்கு தான் இந்த பெருமையும் பாபு ஐயாவுக்கு தான் போகணும். வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வந்து அவ்வளவு வருது. நல்லா இருங்க. பெரிய ஒன்றை வேண்டியது பெருசா வைங்க, டெப்போ வைங்க. நாங்கெல்லாம் அதுல பயனடையணும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வச்சிருங்க ஐயா. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தாங்க ஐயா. அப்புறம் வந்து அடுத்தது முக்கியமா எங்க மகன் வந்து டாக்டர் இல்லையா? ஆமாங்க ஐயா. அவர் வந்து உங்ககிட்ட எங்க வீட்டுக்கு தேவையான பொருள், அவருக்கு தேவையான பொருளா வந்து வாங்குறாரு. அதை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் கேட்கட்டும். ஒரு எம்பிபிஎஸ் முடிச்ச டாக்டர் ஆர்சிஎம் பொருளை விரும்பி சாப்பிடாத போது இப்ப பாத்தீங்கன்னா அடுக்கும்பாறை சார் புவனேஸ்வரி சாருடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா அடுக்கும்பாறை ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம வேலூர் அடுக்கும்பாறை ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரா இருக்காரு.
நம்மளுடைய ஆர்சிஎம் பொருட்கள் வேணும்ன்ற ஒரு நோக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம அந்த பொருளை வாங்கி சாப்பிட்டாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்ன்ற நோக்கத்துல இருந்தா பாத்தீங்கன்னா அவர் அப்பா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளூர் சிஎம்சி பக்கத்துல பச்சைப்பா சேர்த்து அப்படியே வந்து ஷாப் இருக்கு, நீ போய் தேவையான பொருட்கள் நீ வந்து வாங்கி சாப்பிடு. ஏன்னா நீ வந்து நிறைய பேருக்கு வந்து மருத்துவம் பாக்குற, நீ முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றத சொன்ன பிறகு இப்ப பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து அவர் வந்து நம்ம ஷாப்ல எல்லா பொருட்களையும் பர்ச்சேஸ் பண்ணி அவர் வந்து இது பண்ணி சாப்பிடுறாரு. ஒரு மிகப்பெரிய சாருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். அவங்க கூட வேலை செய்யற டாக்டருக்கு நிறைய பொருள் வாங்கி பண்ணி கொடுக்குறாரா, முக்கியமா பேஸ்ட் கொடுக்குறாரா, சந்தோஷப்பட்டாரு. நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, தேங்க்யூங்க ஐயா. எல்லா புகழும் ஜெகதீசன் ஐயாவுக்கு. எல்லாருக்கும் ஆர்சிஎம் கத்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் எல்லா புகழும் சார். நன்றி ஆர்சிஎம் ஐயா, உள்ள நன்றி. வந்தாதான் பேச முடியும். இந்த ஆர்சிஎம் கொடுத்தா ஒரு நம்பிக்கை, அதுல பேசுறாரு. சோ நம்ம எல்லாம் ஊக்கப்படுத்துறோம். ஏன்னா அவர் பேசுற முதல் 2 மீட்டிங்கு நீங்க எல்லாம் வந்து பேசுறீங்க, அவர் வாழ்த்துறீங்க. அந்த ஊக்கம் தான் அவர் வந்து நீங்க நல்லா பேச வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், அருமையா இருந்தது சார். ஸ்ரீனிவாசன் சார் வாழ்த்துக்கள். ஓகே சார். நானே வந்து ரொம்ப பெருமையா நான் பேசக்கூடாது, அதனால நான் சாதாரணமா நான் முடிச்சுக்கிறேன். நண்பர்களே, சரிங்க. உங்க கருத்துக்கள் யாராவது நீங்க சொல்ல விரும்பினால், பேச விரும்பினா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம செஷன் வந்து க்ளோஸ் பண்ணலாம். எப்படி சார்? சார் வாங்க சார், அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். சார் அனைவருக்கும் மாலை வணக்கம். சீனிவாசன் சார், உண்மையிலே நீங்க 6 மாசம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க சார். கண்டிப்பா இது வந்து ரொம்ப நீங்க ரசிச்சு ருசிச்சு எல்லாமே யூஸ் பண்ணிருக்கிறீங்க சார் ப்ராடக்ட ஃபர்ஸ்ட் நீங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு பேச முடியுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க சார். நானும் வேலூர்கார அப்படின்றதுல மகிழ்ச்சியா இருக்கிறேன். நான் இப்ப வந்து ஒசூர்ல இருக்கிறேன் இப்ப நானு. சரி சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப ஆமா, நாளா லாஸ்ட் டைம் வந்து போனேன்ல. ஆமா சார், கண்டிப்பா வந்து நம்ம மரு சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு மீட்டிங் மிஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க சார். நான் 10 வருஷம் இருக்கிறேன், 15 வருஷம் இருக்கிறேன், எனக்கு பேமெண்ட் வரல, எனக்கு வந்து டீம் அமையல. ஆனா உங்களை பத்தி நல்லாவே தெரியும் சார். நீங்க ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சார் நிறைய சொல்லுவாரு. ஏன்னா சாரும் டீம் தான், நானும் ஒசூர்ல இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க சார். அதனால மிளகாத்தூள், தனியாத்தூள் அப்படியே ஆரம்பிச்சு, கோதுமை மாவுல ஆரம்பிச்சு, அப்படி நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ல ஒரு ப்ராடக்டையும் தெளிவா சொல்லி, அப்புறம் நீங்க எப்படி டீம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லி, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து எந்த விதமான தொய்வும் இல்லாம ரொம்ப அழகா எடுத்துட்டு போனீங்க. இப்ப இதெல்லாம் கேட்கும்போது நாங்களாம் சீக்கிரம் பேச ஆரம்பிக்கணும். நாங்களாம் வந்து ஒரு 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு மீட்டிங். ஆமா, நாங்க வந்து ஜூம்ல பேசுறது. ஆனா இந்த இவ்வளவு நாலேஜ் வந்ததுக்கு காரணமே வந்து ஜூம் மீட்டிங் தான் சார். நேற்று கூட பாத்தீங்கன்னா நம்ம மேடம் வந்து சென்னையில இருந்தே பேசினாங்க. கீசோல் பத்தி ரொம்ப நல்ல தகவல் வந்து சீரம் பத்தி பேசினாங்க. மேடம் பேசுறதுக்கு ஞாபகம் வரல. இது மாதிரி நீங்க ஜூம் கலந்தா வந்து ஆர்சிஎம்ல வந்து என்னெல்லாம் பழைய இன்னைக்கு நல்லா செஞ்சிட்டு இருக்கிற பிசினஸ்னா ஜூம் தான். நேரத்துல வந்து நம்ம ஜெகதீஷ் சாருக்கும் நம்ம ஈரோடு நம்ம எம்ரான் சாருக்கும் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்களாம் வாரம் வரணும் சார். உங்க மீட்டிங் வச்சு இப்ப நம்ம டிவில 4 பேர் உட்கார வச்சிருக்கிறேன். நீங்க வரணும் சார், ஃபீஸ் கேக்குறேன்னு. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெகதீஷ் சார். தேங்க்யூ சார். அந்த மேடம் பேரு கவிதா ராம்குமார் சார். நேற்று பேசுறேன். கவிதா ராம்குமார். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். நேற்று மேடம் வந்து அவ்வளவு டீட்டெயிலா சொன்னாங்க. இப்ப அத பார்த்துட்டு என் பொண்ணெல்லாம் வந்து உடனே வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நேற்று மீட்டிங்ல இருந்தது உடனே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அந்த ஆமா, ஆக்சுவலா வந்து சீரம்ன்றது வந்து எனக்கு தெரியல சார். என் பொண்ணுல நிறைய தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. அவங்க நெட்ல நிறைய வாங்கி. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார். அப்போ நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணமே இந்த ஜூம் மீட்டிங் தான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கேமரா சாருக்கும் ஒரு நன்றி சொல்லணும். சந்தோஷம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நம்ம வந்து செஷன் முடிவு கொண்டு வரலாம். வேற யார் பேச விரும்புறாங்களா? இல்ல, சரி, யாருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணல. மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சீனிவாசன் சார். ஓகே சார். நான் உங்களை அப்பவே அட்மிட் பண்றேன். நீங்க ஜெயாசியம் குடாசியம் சொல்லிட்டு வெளியில போயிடலாம். ஜெயாசியம் குடாசியம் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் ஜெயாசியம் குடாசியம். தேங்க்யூ சார். வாழ்க